தங்கவயலின் இன்றைய செய்தி. நீ எம்எல்ஏ கிட்ட போ, இது கிட்ட போ அப்படின்னு இல்ல இல்ல நாங்க அஜாரிங் பண்றோம் சொல்றோம். கமிஷனர் வந்தா ஓட்சா போனா நீ வந்து நாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், போ பேச அவங்க கிட்ட. கடை காலி பண்றாங்க, அவங்க முன்ன வந்து இந்த இடம் பேப்பர்ஸ் இல்ல ஒண்ணு இல்ல காலி பண்றாங்க. ஒரு நாள் இல்ல 5 நாள் எடுத்துக்கோ. நான் தரமா தானே பேசுறேன். சரி விடுங்க சார். அவங்க அவர் வந்து என்ன வெளியே போறதுக்கு என்ன ரைட்ஸ் கிது? அவர் வந்து என்ன வெளியே போறதுக்கு என்ன ரைட்ஸ் கிது? அவர் வந்து என்ன வெளியே போறதுக்கு என்ன ரைட்ஸ் கிது? இல்ல நீ ஒரு வியாபாரி, நான் பப்ளிக் 1000 பேர் எட்டு நீ கேக்குற பதில் சொல்லு, கேக்குற பதில் சொல்லு. என்னப்பா ஊருக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் இல்ல, கார் ஸ்டாண்ட் இல்ல, வாடகை இல்ல, ரன்னிங் இல்ல, சும்மா பூட்டி வச்சுக்கிறாங்க. 3-4 வருஷம் வாடகை கட்டல விட்டுலாமாப்பான்னு கேளு. இப்ப மார்க்கெட்ல போயிட்டு நம்ம கை வைக்கிறதுக்காக சார், மார்க்கெட்ல போய் கை வைக்கிறதுக்காக நீங்க என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தாங்களோ இது வந்து முனிசிபாலிட்டி ப்ராப்பர்ட்டி, நம்ம ப்ராப்பர்ட்டி கிடையாது. வேற நான் இருக்கிறதுக்கு நீங்க அது ரெண்டு வாழ்க்கை வாங்குறீங்களே அதுக்கு ஓகே. பட் கடை கடை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துதான். பட் கடை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துதான். பட் கடை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துதான். நம்ம கெட்ட வார்த்தை திட்டு வேண்டாம், ஆனா கெட்ட வார்த்தை வாங்க அதுதான் சொல்றேன். எல்லாரும் கட்டி காசு குத்தி எல்லாம் கட்டிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நானு. அவங்க இஷ்டம் தான் கட்டிட்டாங்க இல்லையா. இது ஏதோ ஊருக்காக வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் பண்றோம், காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், நம்ம கீழே வந்து பார்க்கிங்கு, மேலே வந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு மேலேயே கொடுக்குற அசூரன்ஸ் கொடுக்குற ஒரு லெட்டர் கொடுக்குறீங்களா கடையாத்தின் பேர்கள்லாம் அவங்களுக்கு கட்டின உடனே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அவங்க நான் 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். என்னது 2 நாள் அதுக்குள்ளே பேசி கொடுங்க. அப்படி இல்லை நான் வரமாட்டேன். கமிஷனர் வரான், போலீஸ் இட்டுன்னு வரான், இதை இட்டுன்னு வரான், அவன் என்னக்குது ஆக்ஷன் நான் பண்ணுறேன் ரூல்ஸ் பிரகாரம். கரெக்டாக உங்கள் ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நான் 2 நாள் டைம் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போயிட்டு பேசிட்டு எனக்கு ரிசல்ட் கொடுங்க. பை ஆப்போசிட். பத்திரிகையாளர்கள்லாம் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை கூப்பிட்டுக்கிற உத்தேசம் என்னன்னா, காலையில் பில்லு மார்க்கெட்டில் அண்ணா ரதேஷன் காலிக்கிற இடத்த நாங்கள் வந்து டிஸ்மாயில் பண்ணுறதுக்கு நாங்கள் முனிசிபாலிட்டியிலேருந்து போனோம். போன பிறகு அங்கே வந்து கடைக்காரெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படி இப்படி சொல்லி. நான் சொன்னேன், 1 வாரமாக நான் வந்து அங்கே சுற்றின்னு இருக்கேன், எனக்கு ஓனர் யாருன்னு தெரிலன்றாங்க பில் கலெக்டர்ஸு. அவங்க வர்றதே இல்லை சார், பூட் போட்டு வச்சுக்கிறாங்க சார், எல்லாம் காலிக்குது சார் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு 4 வருஷமா 4-5 வருஷமா ஒரு வாடகை கட்டுறது இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணோம், 1 வாரமா போயிட்டு சுத்தி அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த ஃபயர்வுட் ஷாப் ஒண்ணு இருக்குது, அந்த வெறும் தொட்டின்றது மாத்திரம் ஒண்ணு இருக்குது. அந்தால ஒரே கடைக்கு வந்து அந்தால 10 கடை பிடிச்சுனுக்கிறான். எவ்வளோ 10 கடை பிடிச்சுனுக்கிறான். 10 கடை பிடிக்காம இந்த பக்கம் ரோடு பிளாக்கு, அந்த பக்கம் ரோடு பிளாக்கு. நீங்க போயிட்டு அங்க வீடியோ வேணா எடுத்து பாருங்க. அந்த ஆளுக்கு நம்ம சொன்ன காலி பண்ணுன்னு 20 முறை காலி பண்ணி வச்சுக்கிறோம். நாங்க காலி பண்ணிட்டு வர்றது நைட்ல எட்டு லோடு போடுறது. அந்த மாதிரி அந்த புல்லி மார்க்கெட்டை வந்து அந்த ஆள் ஒரே ஒரு ஆளு தான் இருக்கிறது, அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். அந்த பக்கத்துல சீமக்கறி கோடன் இருக்கு, அவங்களுக்கு போயிட்டு நாங்க 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், நாங்க வந்து இந்த பில்டிங் டெமாலேஷன் பண்ண போறோம், இங்க சைக்கிள் ஸ்டாண்ட் வருது, அதனால இது ஸ்கூட்டர் ஸ்டாண்ட் வருது, 4 வீலர் ஸ்டாண்ட் வருது, காலி பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்ப அதே மாதிரி இன்னொன்னுக்கு இது முனிசிபாலிட்டி பர்மிஷன்ல அந்த போர்டும் கிடையாது, அது கடை நம்பரும் கிடையாது. 4 கடை அவன் அண்ணா தரஜா நைட்டு கட்டிட்டு இருக்கிற கடை அது. அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்தோம். வேற யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவேர்னஸ், எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் அவேர்னஸ் கொடுத்து வெறும் 4 கடை ஒடிச்ச பிறகு இங்க வருவாங்கன்னு. அப்புறம் அவங்க ஒடிச்ச பிறகு அவங்க வந்தவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. நான் கொடுத்தேன். இன்னொரு நாள் ஒரு டைம் கொடுக்குறாங்க, 2 நாள் இது பண்ணிக்கோ அப்படின்னு. இல்ல சார் எங்களுக்கு கஷ்டம், இந்த இப்படிக்கு இது தாக்கலுக்கு இதுனாங்க. நீ போயிட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட பேசு, உன்னுடைய பேப்பர்ஸ் என்ன இருக்குது எடுத்துட்டு போயிட்டு பண்ணுனாரு. இன்னொருத்தர்கிட்ட நான் என்ன சொன்னேன், சாசகரே எங்களுக்கு பதிலாக சரி சாசகர்கிட்ட கூட போயிட்டு பேசுன்னு நான் அன்பா தான் சொன்னேன். எவனோ ஒரு பொறுக்கி வந்தான், அவன் வந்து என்ன வெளியே போன்றான். என் ஊர்ல வந்து நான் இந்த ஊர் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன், இந்த ஊர்ல பிறந்தவன், இந்த ஊருக்காக உழைக்கிறவன், என்ன வெளியே போடான்றான் புறம்போக்கு. அவனுக்கு என்ன நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமா? நான் என்ன மரியாதை இல்லாதாலா, மரியாதை தெரியாதாலா? அது ஒரு பக்கம் ஆகட்டுங்க. உணர்த்த என்ன சொல்றான், இதே டிவியில பாருங்க, ரிமைண்ட் பண்ணி பாருங்க. நாங்க 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து கட்டினுக்கிறோம். லஞ்சம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்கிறோம், நாங்க சும்மா கட்டிக்கல. யாருக்கு லஞ்சம் கொடுத்த? லஞ்சம் கொடுத்து கட்டினாவே இல்லீகல். கரெக்டா இல்லையா?
நீ லஞ்சம் கொடுத்து கட்டிக்குவ, எனக்கு முனிசிபாலிட்டிக்கு காசை கொடுக்க மாட்டேன். அப்ப உனக்கு வந்து 75 பேருக்கோசரம் நான் 2 ஏக்கரா வந்து என் ஊர்ல 2 ஏக்கரா விஜயபாக்கத்துல வந்து நாங்க விடணுமா? அங்க வந்து கிளீன் பண்ணி கீழே சைக்கிள் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, மேல காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 அடுக்கு மாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பன்ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்க வச்சுக்கின்னு அது அழகா பண்ணு போற நேரத்துல இவனு யாரோ ஒருத்த வந்து 3வது ஆள் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணா ஊரு டெவலப்மெண்ட் ஆகுமா? அப்புறம் இன்னொருத்த சொல்றான், நாங்க வள்ளல் மேலேயும் மேடம் மேலேயும் நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு. நான் உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவன் மேல. ஏற்கனவே நான் யாரு லஞ்சம் கொடுத்து கட்டினா நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். யாரு என்ன என் பேரு மேடம் பேரு சொன்னா அவன் பேர்ல கூட நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். நீங்க பொதுமக்கள் தலைவர்கள், தங்க வயல் தலைவர்கள், உங்களை எல்லாம் கையை கும்பிட்டு கேட்கிறேன், நாங்க பண்றது தப்பா? 4 கோடி நீ வாடகை கட்டல, 5 வருஷம் நீ இல்ல, கடை ரன்னா இல்ல, ஒரு கடை கூட அங்க வந்து ரன்னிங்ல இல்ல. அது வெறும் தட்டி விட்டாக்கா வேற எந்த கடையும் வந்து அங்க ரன்னிங்ல இல்ல. நாங்க யார் வயிற்று மேல அடிக்கல. நான் வியாபாரிக்கு விரோதி இல்ல, வியாபாரிகளுக்கு நான் விரோதி இல்ல. மார்க்கெட்ல இன்னைக்கு இதே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெஹிக்கிள்கள் எல்லாம் இல்லாம எவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளவு நல்ல மாதிரி இருக்கு, எவ்வளவு பேரு வந்து நிம்மதியா வராங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த வெஹிக்கிள் இல்லாம நடமாட்டம், இந்த ஜனங்க வந்து அங்கேயே வண்டிகளை போட்டு இல்லீகல்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால நாங்க என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இது பண்ணோம். அதுக்கு அந்த அசோசியேஷன் 2 அசோசியேஷன், ஒரு அசோசியேஷனுக்கார வந்து வண்டி உள்ள ஒண்ணுன்றான், இது 2 வீலர்ஸ் உள்ள விடுறோன்றான். அங்க வியாபாரம் ஆகிறது இல்லையா? வண்டி வரலன்னா வியாபாரம் ஆகல. இது என்ன கணக்கு பாரு? பஸ் ஸ்டாண்டுக்கோசரம் கடை கட்டினாங்களா இல்ல 2 வீலர்ஸுக்கோசரம் நீ வியாபாரத்துக்கு கடை கட்டினாங்களா? பஸ்ல வரவங்க தானே அதுக்கு கடை வாங்கணும். 2 வீலர் நீ அப்போ 2 வீலரை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு பஸ் எல்லாம் வெளியே ஓட்டிடலாமா? பஸ் ஸ்டாண்ட வந்து வெளியே வச்சிடலாம், 2 வீலர் பஸ் ஸ்டாண்ட பண்ணிடலாம். உங்களுக்கு இதாக தானே ஒரு யூனியனுக்காரங்க, நீ அசோசியேஷனுக்காரங்க, நீ வந்து நியாயமான ஆள் இருந்தா கேஜிபி நல்லா உதாராவது, இந்த மாதிரி வேட்டுக்கெல்லாம் தப்பு பண்ணாதீங்கடான்னு சொன்னோம். எந்தெந்த கடைக்காரன் வந்து வாடகை கட்டலையோ அவனை வாடகை கட்ட வைக்கணும். எவன் வந்து அந்த ரோடெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்றான் பாரு, ஒரு கடை முன்னாடி இன்னொரு கடை, அவனுக்கு வாடகை அந்த கடைக்காரன் வசூல் பண்றான் வாடகை, அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அசோசியேஷன் தான். அசோசியேஷன் என்ன, வியாபாரிகளுக்கு ஒழுக்கம் கற்றுக்கிறது தான் அசோசியேஷன். ஐயவி தானே பண்றவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பொம்பளைங்க நடமாட்டத்துக்கு ஆவறதுல உள்ளோம். இன்னும் ஒரு பொம்பளை தான் போனோம், ஒரு ஆள் தான் போனோம் வரணும். மார்க்கெட்டை நீங்க பார்த்திருப்பீங்க, அதிகட்டு போயிருக்கு. அதெல்லாம் வந்து திருத்தது யாரு? அசோசியேஷன். என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? கமிஷனர் டிசி வந்து எனக்கு காரி துப்பிட்டு போனார், தூன்னு துப்பிட்டு போனாரு. என்ன மார்க்கெட் இப்படி இருக்குதுன்ட்டு. அது மேல வந்து நம்ம கமிஷனர் எல்லாம் போயிட்டு ஒரு சங்கக்காரர்கிட்ட கொடுத்தாங்களே, சங்கக்காரர் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதனா எடுத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றது தப்பு. ரோடுங்களா, ஃபுட்பாத் மீன்ஸ் ரோடு எங்க இருக்குது அங்க பக்கத்துல தான் ஃபுட்பாத். பஜார் உள்ள வந்து ஃபுட்பாத் கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? அதனால தயவு செஞ்சு கேஜிஎஃப் ஜனெல்லாம் எனக்கு ஒத்துழைக்கணும், கேஜிஎஃப் தலைவர்களெல்லாம் ஒத்துழைக்கணும், கேஜிஎஃப்ல இருக்கிற மீடியா எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நாங்க யார் வயிற்று மேல வியாபாரி மேல அடிக்கல. நாங்க லீகலா இல்லீகலா இருக்கிறது தான் நாங்க டச் பண்றோம். வேற எதுவும் நான் டச் பண்றதுக்கு போறது இல்ல. என்ன, அதனால தயவு செஞ்சு நீங்க கூட அங்க போட்டோ பிடிச்சி அந்த என்னென்ன இருக்குது அது உண்மையா பொய்யா நான் சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பப்ளிக் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். பப்ளிக் சப்போர்ட் வந்து லீடருங்க சப்போர்ட் வச்சு நாங்க அது ஆஸ்பர் ரூல்ஸ் பிரகாரம் நாங்க முனிசிபாலிட்டியில தீர்மானம் எடுத்துதான் நாங்க அது பண்ணிருக்கோம். நாங்க சும்மா பண்ணல. யாருக்கு நாங்க விரோதி இல்லை, யாருக்கு டிஸ்டர்ப் இல்லை. நான் திரிய சொல்ல போனா 2 முறை பேசுற மாதிரி ஆயிடும். பிளீஸ் மாத்தியமதவரும் பப்ளிக்கும் தங்க தலைவர்களும் மீண்டும் உங்களை கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிற, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த 2 ஏக்கரா கிளீன் பண்ணி நல்லா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி கேஜிஎஃப் ஒரு அழகு மூட்டுற மாதிரி ஒரு நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். உங்களை ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். நான் ஜாஸ்தி பேசுற விரும்பல. இதுக்கு ஜனங்க கூட உங்களுடைய காமெண்ட்ஸ், நீங்க வந்து சப்போர்ட்ஸ் எல்லாம் சங்கத்துக்காக கூட சரி, நம்ம ரஷ்யவேதா சங்கம் ஆகட்டும், அல்ல தலித் சங்கங்கள் ஆகட்டும், வேற சங்கம் இது பாரு, அந்த சங்கம் கூட நாங்க பண்றது தப்பா இருந்தா ஷர்ட்டை பூட்டி கேளுங்க. இல்லைன்னா எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நீங்க நின்று
இந்த கேஜிஎஃப் அபிவிருத்திக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணனு உங்களை ரொம்ப 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 அன்பா கேட்டு. தேங்க்யூ. நன்றி. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் ஜொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.